எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். 24வது வசனம் வாசிக்கிறேன், 23 வாசிக்கிறேன். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் தேவைப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சில விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். ஆமென். சோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போறது, ஏன் நம்மள கூடி வரோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன் சர்ச்சுக்கு வரீங்க, சர்ச்சுக்கு எப்போ வரணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் நீங்க சண்டே சர்ச்சுக்கு போறீங்கன்னு யாராவது ஒரு அறியாத மக்கள் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னதான் சொல்லுவீங்க? சும்மா போயிட்டு வருவோம். ஆமா, அன்னைக்கு போனா ஒரு நிம்மதியா இருக்கும், போயிட்டோன்ற கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு. இல்ல சில பேர் அங்க ஆண்டவர் என் கூட பேசுவாரு, அதுக்காக போறேன். அல்லேலூயா. நீங்க எதற்காக வருகிறீங்கன்ற தெளிவு இருந்தா அந்நிய ஜனம் அப்படி ஒரு விஷயம் இந்த இடத்துல கிடைக்குமான்னு நினைச்சு அவனும் வருவான். ஆமென். ஜீவனுள்ள தேவன் சபையில் இருக்கிறார். பலர் கூடி இருக்கும் இடத்தில் தேவன் வருகிறார். முதல் விஷயம், உன் வீட்டுக்கு ஆண்டவர் வராரா? வராருன்னு நம்புறோம். அல்லேலூயா. கூப்பிடுற நேரத்துக்கு வராரு. ஆனா எப்பயுமே தேவாலயத்தில் தேவன் எழுந்தருளுகிறார். தேவாலயத்தில் தேவன் இருக்கிறார். ஆமென். இன் சர்வீஸ் டைம் இல்ல, இருக்கிறார். அதுல மிக முக்கியமா சபை கூடி வரும்போது ஆண்டவர் அவருடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்றாரு. ஆண்டவர் இருப்பாரு. ஆனா எப்போ கூட பேசுவார்னா சபை கூடுதல்ல தான் பேசுவார். அதுதான் சரியானது. அல்லேலூயா. சோ முதல்ல விஷயம், ஆண்டவர் அங்க இருக்கிறாரு, அதனால நான் போறேன். ரெண்டாவது விஷயம், ஆண்டவர் அங்க என்னோடு கூட பேசுவாரு. அல்லேலூயா. சோ ஆண்டவர் பேசும்போதுதான் அவர் இருதயத்துல என்ன இருக்குது என்பது நீங்க அறிந்து கொள்ள முடியும். ஆமென். இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பவுல் என்ன சொல்றாரு? சபை கூடி வருதல் மிகவும் இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்? அதை கர்த்தர் விரும்புகிறார். கார்ப்பரேட் பிளஸிங் வச்சிருக்காரு ஆண்டவர். சில இடத்துல யூனிட்டியா இருந்தாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சரிங்களா? இன்னொன்னு கர்த்தர் சொல்றது என்ன அப்படின்னா, தனித்து இருக்கிறத தேவன் விரும்புறதே இல்லை. அவருடைய இருதயம் நம்ம தனித்து இருக்கிறத விரும்பல. ஆரம்பத்துல இருந்து பாருங்க, ஆதாம் தனித்து இருக்கான், ஆண்டவரோட தானே பேசிட்டு இருக்கான், விட்டுருக்கலாம் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் தனித்து இருக்கிறத விரும்பல, இருவர் கூடி அவரோடு இருக்கிறதே அவர் விரும்புகிறார். ஆமென். சோ இதே விஷயம் 133ஆம் சங்கீதத்துல அவர் சொல்றாரு, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணது எவ்வளவு இன்பமா இருக்குது, அது ஆரோனுடைய சிரசிலிருந்து இருந்து வழிகிற அபிஷேக தைலத்தை போல இருக்குது. ஆமென். சோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பெந்தேகோஸ்து நாள்ல ஒருமித்து வாசம் பண்ணாங்க. மேல் வீட்டறையில படிக்கணுமா உங்களுக்கு தெரியல? பெந்தேகோஸ்து நாளை குறித்து சொல்லப்பட்ட அதிகாரம் அப்போஸ்தலர் புஸ்தகத்துல இருக்கிறது. ஆமென். அதில் மேல் வீட்டறையில் அவர்கள் கூடி வந்து, நல்ல அந்த வார்த்தைகள், கூடி வந்து, கூடி வரணும். ஆமென். சில பேர் கூடி வந்து தனித்து இருப்பாங்க. அப்படி இல்லை. கூடி வந்தா வீட்லயுமே அப்படி இருக்கணும். வீட்லயுமே எப்படி இருக்கணும்?
நாங்கள் எல்லாம் ஒரே ஒரு மனுஷனை போல இருக்கணும். ஏக சிந்தை உள்ளவர்களாக மாறணும். ஒரே ஆவி உடையவர்களாக நினைக்கணும். ஆமே. அதை தான் தேவன் விரும்புகிறார். ஸோ ஃபர்ஸ்ட் திங் தெரிஞ்சுக்கோங்க, தனிப்பட்ட விதத்தில் தேவன் உங்களை பேசுறது என்ன அப்படின்னா, தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது இதெல்லாம் என்ன அப்படின்னா, உங்களை ஆண்டவர் மாற்றுவார். சபையிலும் மாற்றுவார். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் நீ தேவனோடு உறவு கொள்ளும்போது உனக்கு சில காரியங்களை மாற்றுவார். அதாவது குணாதிசயங்கள், உன்னுடைய அர்ப்பணிப்புகளை தேவனுக்கு நேரம் திருப்ப வேண்டும் என்று மாற்றுவார். ஆனா சபையில தான் உன்னை ஆசீர்வதிப்பார். தெய்வ வீட்டின் நன்மைகளால் நிரப்புவார். அவங்க எல்லாம் கூடி இருந்த போதுதான் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு தந்தரப்பட்டார். நீங்க எருசலேம்ல காத்திருங்கன்னு சொன்னார்ல, தனித்தனியா காத்திருங்கன்னு சொல்ல, காத்திருங்கன்னு சொல்றாரு. ஆனா அவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கும் போது யார் வந்தா? சேர்ந்து இருக்கும் போது யார் வந்தா? பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு இந்த வசனம் தெரியாதுங்களா? அப்போஸ்தலர் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளாம சில பேர் பார்க்கறத பார்த்தா தெரியாத மாதிரி தெரியுது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, இதான் முக்கியம், ஒருமனப்பட்டு. இங்க எல்லாம் ஒருமனப்பட்டு இருக்குதுங்களா? என்ன சபையில ஒருமனப்பட முடியாம இருக்கும் தெரியுங்களா? குடும்பத்துல ஒருமனப்பட முடியாது இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? நான் தான் பெரியவன். இதுதான் பிரச்சனையே. குடும்பத்திலையும் சரி சபையிலையும் சரி ஒரு மனப்பாட்டுக்கு இடையூறா இருப்பது என்னதுமா? நான் தான் பெரியவன், நீ தான் சின்னவன், நான் சொல்றத நீ செய்யணும், நீ சொல்றத நான் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. இதுதான் யூனிட்டியை குறைக்கிற ஒரு விஷயம். ஆனா இங்க அப்போஸ்தலர்கள் ஒருவரை ஒருவர் அன்பினால் தாங்கினாங்க. ஏன்? ஒருத்தர் சொல்றதை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டது எப்ப அப்படின்னா அன்பினால் மட்டுமே நடக்கும். ஆமென். உண்மையான அன்பு இருக்கு அப்படின்னா அவங்க சொல்றதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப ஓட்டத்தில் ஒருமனப்பட்டு வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தல்ல வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அப்பதான் அந்நிய பாஷையே பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய அனுக்கிரகம் அப்பதான் கிடைக்குது. தனிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை சரியானது இல்லை. நான் கிறிஸ்துவன், எந்த கோயில் சில பேர் சொல்லுவாங்க, நான் எந்த சர்ச்சுக்கும் போக மாட்டேன், நான் வீட்டிலேயே ஆண்டவர் தேடுறேன், நான் வீட்டிலேயே வணங்கிக்கிறேன். வீட்டில் வணங்கினா ஆண்டவர் வரமாட்டார். அல்லேலூயா. வருவேன் நீ சொல்லவே இல்லை ஆண்டவர், நீயா உன்னை ஏமாத்திக்க வேண்டிதான். அல்லேலூயா. தனிப்பட்ட ஜபம் பண்ணு. உங்க ஜபம் அந்தரங்கமா இருக்க கடவுள். ரோட்ல நின்று கை கும்பிட்டு கூப்பிடுறாங்கல்ல, அது இல்லை, அதை செய்யக்கூடாது. நடுவீதியில் நின்று நான் கடவுளை வணங்குறேன் அப்படி கூப்பிடுறாங்கல்ல, அது வெளியரங்கம் ஆயிடுச்சு. ஆண்டவர் அறைக்குள்ள சென்று அது ஜபம். உனக்கும் ஆண்டோட ஜபம். ஆனா தேவன் பிரதிஷ்யமா எப்ப வெளியாகிறாரு அப்படின்னா, கூடி இருக்கும் போது, ஜனங்கள் கூடி ஒருமனப்பட்டு இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு தந்தரப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால விசுவாச சமூகம், அதாவது விசுவாச குடும்பத்தார் எப்பொழுதும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நிறைய கட்சிகள்லாம் இருக்குது. இந்த கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கொடி என்ன பண்ணிக்கிறாங்க, நாங்கள்லாம் இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்னு சொல்றோம். அவங்களாம் இந்த கட்சி அந்த கட்சின்றதுக்கு என்ன அடையாளம்? துண்டை போட்டுக்கிறாங்க. நீங்கெல்லாம் இயேசுவோட கட்சின்றதுக்கு அடையாளமே சபை கூடுதல் தான். நீங்கெல்லாம் இயேசுவோட பிள்ளைங்க, இயேசுவோட கட்சினா
நீங்கள் சபையில் நிற்பதுதான் இயேசுவோட கட்சி என்பதற்கு மிக அடையாளமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அந்த அப்ப இவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரே கொள்கை இருக்கும். அந்த கொடி வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஒரே கொள்கை. நமக்கு எல்லாருக்கும் ஒரே கொள்கை யாரு? இயேசுவை உயர்த்த வேண்டும், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். கொள்கை ரீதியா நம்ம எல்லாம் ஒருமனப்படுகிறோம். அதுல கொள்கை ரீதியா ஒருமனப்படும் போது இயேசு உனக்கும் நல்லா செய்வார், உனக்கும் நல்லா செய்வார். இவன் தப்பு செஞ்சிருக்கான், இவங்களுக்கு மட்டும் ஆண்டவர் செய்ய மாட்டான்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அங்கதான் என்ன ஆயிருவீங்க? சுயநீதிக்கு போயிருவீங்க. சுயநீதிக்கு போவே கூடாது. நீதி என்று சொல்லிக்கொள்ள ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் நீதியில வாழ்ந்துட்டு. சரி, இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இந்த சபை கூடுதல்ல நீங்க வரீங்க, ஆராதனைன்னு ஒரு செஷன் இருக்கு. இந்த ஆராதனை சமயத்துல என்ன நடக்குது அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆராதனையை குறித்து சங்கீதம் 104 ஆராதனை சமயத்துல சபைக்கு வந்துட்டீங்க, சபைக்கு ஏன் வரீங்கன்னு சொல்லிட்டேன். இன்னும் சில விஷயங்கள் நீங்க ஆண்டவர் இடத்துல உறவு கொள்ள நிறைய காரியங்கள் இன்டிமேசியா வச்சுக்கலாம். ஆனா சபையில முதல்ல ஆராதனை நடக்குது. அந்த ஃபர்ஸ்ட் மினிட், ஃபர்ஸ்ட் செஷன் 104. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆராதிக்கும் போது ஆவிக்குரிய கதவுகள் திறக்கப்படுகிறது, ஆவிக்குரிய மண்டலங்கள் திறக்கப்படுகிறது. ஆவிக்குரிய மண்டலத்துல நிறைய டோஸ். உன் ஆராதனை சத்தத்தை கேட்டோட வாசல்கள் எல்லாம், துதி என்ற வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு நிறைய ஸ்பிரிச்சுவல் டோஸ் திறக்கப்படுது. அதனால ஆராதனையோட முதல் செஷன்ல இருந்து கடைசி செஷன் வரை இருக்கவன பரிபூர்ண விடுதலையோட இருப்பான். இதுல பாதியில வந்தோம்னா என்ன ஆகும்னா மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன், பல டோர் க்ளோஸ் ஆயிடும். அது ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கவன் விடுதலை ஆயிடுமா? நான் லாஸ்ட்ல பெற்றுக்கொண்டேன், வாய்ப்பே இல்லை. நீ முழுசா எதையும் பெற்றுக்க மாட்டேன், நீ உனக்கு வேண்டிய முழு விடுதலையும் பெற முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, ஆராதனை அந்த லாஸ்ட் 10 நிமிஷத்துல நான் வாங்கிட்டு போயிருவேன். நான் ஆண்டவரே ஏமாந்துறீங்களா? யோசிச்சு பாருங்க, லாஸ்ட் மினிட்ல. அப்ப அந்த முதல் மணி காட் இஸ் வெயிட்டிங் ஹியர். ஆண்டவர் ஆலயத்தில் காத்து கொண்டு இருக்கிறார். இது காட்ஸ் அப்பாயின்மெண்ட். சர்ச் நீங்க வர்றது நீங்க எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணி வரீங்க. யாருக்காக? அப்ப அவர் உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த இடம் தான் இது. ஆமாவா இல்லையா? என் சொந்த அளவெல்லாம் நான் கேன்சல் பண்றேன், காடை நோக்கி வரேன். அப்ப நீ வரீங்கன்னா அவர் அப்பாயின்மெண்ட் இந்த டே கொடுத்துருக்காரு. இந்த டே உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த டே நீ உள்ள நுழையும் போது காட் உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உன் கூட பேசுறதுக்கும் நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த ஃபர்ஸ்ட் செஷன் என்ன ஆகுது அப்படின்னா, அநேகர் விடுவிக்கப்படுறாங்க. ஆமென். ஏன்னா நீ முதலாவது அவரை தேடி வர. God know your heart. நீ முன்னாடி தேடி வர முடியாதபடி உன் மாம்சத்தை சோம்பேறித்தனத்துக்குள்ள தள்ளுவான் சத்ரு. ஏதோ போய்க்கலாம். இது டீப் ஈவில் ஸ்பிரிட்டோட மிகப்பெரிய ட்ரிக்ஸ். நீ முழு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது. அதுல என்ன பண்ணுவான்? உன்னை சோம்பேறித்தனத்தை தள்ளுவான், இல்ல உன் சூழ்நிலையை பெருசா பார்க்க வைப்பான். இது ரெண்டும் ஈவில் ஸ்பிரிட் பண்ற ஒரு விஷயம். ஹல்லேலூயா. அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க கூடாது. தேவன் இடத்திலிருந்து நீ முழுமையான விடுதலை பெறக்கூடாது. இப்படி சொல்லலாம். நீ போய் ஃபர்ஸ்ட் ஆராதிக்க ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்ட நேரத்துல இருந்து ஆண்டவர் அந்த இடத்துல காத்திருக்கிறதுனால உன் சத்தத்துக்கு முதல் மணி வேலையிலே நீங்க நாங்க ஃபர்ஸ்ட் ஒர்ஷிப் பண்ணும்போது எப்படி பிரசன்ஸ் இருந்துச்சு? உங்களுக்கு முன்னாடி முடிச்சா இவங்க தான் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க கூட. ஒரு பிரசன்ஸ்க்குள்ள நீங்க ஒரு செஷன்ல ஒரு பிரசன்ஸ்க்கு வரீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் செஷன்ல பிரசன்ஸ் உங்களுக்கு கிடைக்கல. The door is closed. Hallelujah.
ஸோ அப்ப நிறைவாய் நீங்கள் பெற முடியவில்லை. ஸோ தேவனுடைய ஆலயத்திற்கும் தேவனுடைய பிரசனம் நிறைந்த இடத்திற்கும் தாமதமாய் நாம் செல்லாமல் துரிதமாய் செல்ல உங்களை தேவன் அழைக்கிறார். ஆமென். மிக முக்கியமாக சபை கூடுவதை ஒரு நாள் வாழ்நாள் முழுவதும் நான் சபைக்கு போகணுன்ற தீர்மானத்தோடு இருக்கேன். ஹல்லேலூயா. இது எல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியல நிறைய விஷயம். சத்துரு உங்களை ஏமாற்றுகிறான். கடைசி செஷன்ல வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி ஏமாத்துறான். அப்ப பெரிய வல்லமை இறங்கும். ஆனா நீ எப்படி இருக்க? வல்லமை நம்ம இறங்கும். ஆனா நீ அதை பெறதுக்கு அந்த இடத்துல ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா நீ வந்து உன்னை ஆயத்தப்படுத்துறதுக்கே ஒரு நேரம் ஆகும். நீ வந்து இந்த இடத்துக்கு வந்து உன் கான்சன்ட்ரேஷன் ஹார்ட்டை எல்லாம் ஆயத்தப்படுத்துறதுக்கே நேரம். அதுக்குள்ளே தேவனுடைய வல்லமை இறங்கும். அது முழுசா வாங்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அதனால தான் முதல் மணியிலிருந்து இருக்க வேண்டும். ரெண்டாவது ஆலயத்துக்கு வரும்போது முதல் டைம்க்கு வரணும். ரெண்டாவது ஆலயத்துக்கு வரும்போது காணிக்கையோடு வரும். அதனால 10,000 50,000 எடுத்துட்டு வந்துருக்கு. அது இல்லை, உங்க இருதயம் தான் காணிக்க. ஆண்டுக்கு நீங்க செலுத்த போற காணிக்கை என்ன? ஆமா, உங்களையே காணிக்கையாய் படைக்கிறேன் என்ற எண்ணத்தோடு தான் அந்த காணிக்கையை தான், அந்த விதவை கொடுத்த அந்த 2 காசை தான் தன்னுடைய ஜீவனத்துக்குரிய எல்லாத்தையும் கொடுத்துட்டா. தன்னுடைய ஜீவனையே தேவனுக்கு கொடுக்க தயாரா இருந்தாள். ஆமென். அதான் அர்த்தம். என் வாழ்க்கையே உங்களுக்கு கொடுக்குற ஆண்டவரே, என்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து நான் ஆராதனை செய்ய வந்தேன். ரோமர் 12:1-2 என்ன சொல்றது? எது பெஸ்ட் வர்ஷிப்னு பைபிள் சொல்லுது? ரோமர் 12:1-2 வசனங்களை வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். அவ்வளவுதான். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாய் உங்கள் சரீரங்களை, உங்கள் இருதயத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே புத்தியுள்ள ஆராதனை. ஆராதனைக்கு வரும்போது உன்னை நீ காணிக்கையா எடுத்துட்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். ஆமென். இரண்டாவது, பல காரியங்களை எடுத்துக்கொண்டு நீங்க வருவீங்கன்னா உங்கள் காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படாது. காயின் ஆபேல் காணிக்க மாதிரி இருக்கக்கூடாது. அதில் ஆபேலுடைய காணிக்க மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, காயினோட காணிக்க மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் இருதயத்தை மட்டுமில்லை, உங்கள் விளைச்சல்களை, நீங்கள் பிரயாசங்களை, உங்கள் ஆத்மா கூட ஆண்டு காணிக்க தான். ஒரு ஆத்மா கூட்டு வரீங்கன்னா அது கர்த்தர் காணிக்க தான். ஆமென். ஸோ அப்படி தேவனுக்கு நீங்கள் காணிக்கை செலுத்த தேவன் உங்களை அழைக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஸோ சபைக்கு வரும்போது ரெண்டாவது இப்படி நீங்கள் வர வேண்டும். மூன்றாவது, சபைக்கு வரும்போது இங்கு இருக்கிற எல்லாரோடும் நான் தேவனை ஆராதிக்கணுன்ற விருப்பத்தோடு வரணும். ஆமென். இப்போ குடும்பத்தில் உங்க குடும்பத்தில் எல்லாரையும் உட்காந்து ஜெபிக்க வைக்கணும், எல்லாம் சேர்ந்து குடும்ப ஜெபம் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் குடும்பமாக வந்து நிற்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? குடும்பமாக வரணும் அப்படின்னு. அல்லேலூயா. அது போலதான் இதுவும் உங்க குடும்பம். இந்த குடும்பத்துல வந்து இந்த குடும்பத்துல இருக்கவங்களோடு சேர்ந்து உண்மை நான் ஆராதிக்க வருகிறேன். அல்லேலூயா. சோ இதுதான் என்ன இடம் அப்படின்னா அந்த ஒரு மனப்பாடு. இங்க இருக்கிறவங்கள்ட்ட குறைவு இருக்கலாம், உன் குடும்பத்துல இருக்கவங்கள்ட்ட 1000 குறை இருக்கலாம். இங்க இருக்கவன்ட்ட மட்டும் தான் குறை இருக்குன்னு நீ சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உன்னை குறையோட ஆண்டவர் ஏத்துக்கிட்டாங்கல்ல, இங்க இருக்கிறவன குறையோட நீ ஏத்துக்க முடியாது. அல்லேலூயா. யாருமே இங்க பர்ஃபெக்ட் கிடையாது. ஒருத்தருக்கு பேச தெரியும், ஒருத்தருக்கு பேச தெரியாது, ஒருத்தர் கடினமா பேசுவோம், ஒருத்தன் வந்து சரியான எக்ஸ்பிரஷன் கொடுக்க தெரியாது. அல்லேலூயா. ஆனா இவர்கள் எல்லாரையும் என் குடும்பமாய் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார்.
ஆமென். அப்ப அவர்களோடு சேர்ந்து நாங்க எல்லாம் சேர்ந்து தேவனை ஆராதிக்க விரும்புறோம். அந்த யூனிட்டியை கர்த்தர் விரும்புறாரு. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? கர்த்தர் விரும்புறதுக்கு தான் நம்மள அழைச்சிருக்காரு. நம்ம விரும்புறத செய்யறதுக்கு இல்லை. ஆமென். ஓகே. ஸோ இதுவரை நம்ம பார்த்தது 1 தீமோத்தேயு 4:7. எடுத்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:7. சீர்கேடும் ம் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கின்ற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணு. ஹல்லேலூயா. சபைக்கு வர்றது எதுக்கு அப்படின்னா அவங்கள பத்தி இவங்கள பத்தி பேசுறதுக்கு இல்லை. ஹல்லேலூயா. தேவ பக்திக்கான முயற்சிகளை நீ செய்ய வேண்டும். தேவனிடத்துல அந்த முயற்சி அதே அதிகாரத்துல 4:5-6 கொஞ்சம் படிக்கணும். அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தையினாலும் நீ அனுசரித்த நற்போதகத்தினாலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கு கட்டுக்கதைகளை விலகி தேவ பக்திக்கு முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். தேவ பக்தியானது இந்த ஜீவனத்துக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனத்துக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அவ தேவ பக்திங்கிறது எப்படி முயற்சி பண்ண சொல்றாரு? சரீர பிரகாரம் முயற்சி. சில பேர் பாத்தீங்கன்னா வந்தல இருந்து முழங்கல்ல இருப்பாங்க, ஆனா இருதயமே இங்க இருக்காது. அல்லேலூயா. எதையுமே நல்ல காரியங்கள்லாம் சாப்பிடாம பொருத்தனை பண்ணிடலாம். சரீர பிரகாரமான தேவ பக்திக்கு தேடாதீங்க அப்படின்னு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. குடும்பம் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஜெபிச்சிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா ஆத்துமா ஆண்டவர்கிட்டே இருக்காது. நான் விசுவாசில நீங்களாம் அப்படி இல்லைன்னு. ஆமென். ஆவியிலிருந்து தேவனை தேடுறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆமென்.